போகிறார். யாரெல்லாம் உங்களை முறியடிக்க நினைச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா திட்டங்களை போட்டிருக்கிறாங்களோ, அவருடைய திட்டங்களுக்கு நீங்கள் முறிந்து போகிறவர்கள் அல்ல, மாறாக முறியடிக்க நினைத்தவர்களே, அதாவது அந்த பார்க்கும் பொழுது முறிந்து போகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை பெயர்சபையில பத்திரமா கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுவரை பார்த்த அந்த ஒரு ஏசாக்கையும் தாண்டி, இதுவரை பார்த்த அந்த சித்ராவையும் தாண்டி, ஏன் இதுவரை பார்த்த ரெகோபோத்தையும் தாண்டி கர்த்தர் ஒரு பெயர்சபாவை இந்த புதிய மாதத்தில் நியூ லைஃப் சர்ச் மக்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெயர்சபாவை சத்துருக்கள் உங்களை தேடி வருவார்கள். சண்டை பண்றதுக்கு சமாதானம் இந்த மாசத்துல அப்படிப்பட்ட காரியம் நம்ம வீடுகளில் கர்த்தர் செய்ய போறார். இருபத்தி ஆறாம் அதிகாரம், ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை நாம் வாசிப்போம். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் அங்க நடக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஈசாக்கை எங்க போய் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பெயர்செபா என்கிற ஒரு இடத்திற்கு கர்த்தர் ஈசாக்கை நகர்த்துகிறார். எப்பயுமே ஒரு ஷிஃப்ட் ஆகும் பொழுது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயரும் பொழுது, ஒரு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்திற்கு நாம் இடம் பெயரும் பொழுது, ஒரு வட்டத்திலிருந்து நம்ம இன்னொரு வட்டத்திற்கு அடியெடுத்து வைக்கும் பொழுது அதுல நிறைய விதமான சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். எதுக்கு அங்க போயிட்டு அவ்வளவு தூரம், இங்கேயே நல்லா தானே இருக்கிறோம், இங்கேயே நம்ம நல்ல கூடாரம் போட்டு நமக்கு தேவையானதெல்லாம் வசதிகள் இருக்குதானே செய்து, ஏன் திரும்ப நம்ம என்ன செய்யணும், இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இங்க ஆண்டவருடைய வார்த்தைங்க சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து, ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலிருந்து, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் ஈசாக்கை நகர்த்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அவர் எங்கே இருந்து எங்கே கொண்டு போகிறார்? ஆல்ரெடி ரெகோபோத் என்கிற ஒரு நல்ல ஒரு பெருக்கத்திலான ஒரு இடத்தில் இருக்கிறார். அந்த பெருக்கமான இடத்தில் அவனுக்கு தேவையான நன்மைகள் இருந்தாலும் ஆண்டவர் இன்னும் ஈசாக்கை பழுகி பெருக செய்வதற்கு ஆண்டவர் அவரை ரெகோபோத்திலிருந்து எங்க கொண்டு போறாராமா, பெயர்செபா என்கிற இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஷிஃப்ட் கொடுக்கிறார். அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், சர்ச்சை கூட பாருங்க, நம்ம இங்க இருந்து இங்க மாற்றுறதுக்கு நிறைய சிக்கல். அதான் ஜனங்கள் எப்படா நடந்து வர்றது, ஸ்டெப் வர எப்படி இருக்குது, நெத்து குத்துலா பாஸ்ட் வச்சுட்டாரு, எப்படி நம்ம மேலே ஏறி வர முடியலையே. சில நேரங்களில் மனசுக்குள்ளே நினைப்பீங்க, சிலர் எதா இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்ட் என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம், அவர் ஒன்றும் நினைக்க மாட்டாரு அப்படின்னு சிலர் சொல்லிடுவீங்க. சிலர் மனசுக்குள்ளேயே என்ன செஞ்சுக்குவீங்க, வச்சுக்குவீங்க, திட்டுவீங்க, பல இடமே நல்லா தானே இருந்தது அப்படின்னு நம்ம யோசிப்போம். எப்பயுமே ஒரு ஷிஃப்ட் ஆகும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பழுகி பெருக செய்வதற்காக நம்மை இடம் பெயர வைக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 ரூபாய் வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த ஒரு வீட்டை ஷிஃப்ட் பண்ண எத்தனை ரூபாய்க்கு போவீங்க? 4000 ரூபாய் இல்ல 3500 ரூபாய், இல்லைங்க 1500 ரூபாய் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? முடிவு. ஒரு ஷிஃப்ட் வரும் பொழுது, ஒரு மூவ் வரும் பொழுது, அதாவது ஒரு இடம் பெயர்தல் வரும் பொழுது, அந்த இடம் பெயர்தலுக்கு ஏற்ற ஒரு ப்ரமோஷனே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, உங்களை வேலை இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி மாத்திட்டாங்கன்னா எப்படி மாத்துவாங்க? ப்ரமோஷன் கொடுத்தா தான் நீங்க போவீங்கன்னு கம்பெனிக்காரங்க நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. இதே சம்பளத்துக்கு எதுக்கு நம்ம அங்க போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அவன் என்ன கணக்கு வைக்கிறான், ஒரு ப்ரமோஷன் கொடுத்து நீங்க என்ன செஞ்சிடலாம், வால்பாறைக்கு மாத்திடலாம். ஹல்லேலூயா. இல்ல என்ன செய்யலாம், ஊட்டிக்கு என்ன செஞ்சிடலாம், மாத்திடலாம். இல்லைன்னா எங்க மாத்திடலாம், குன்னூருக்கு மாத்திடலாம், கோயம்புத்தூருக்கு மாத்திடலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன்,
நான் மேனேஜர் ஆகிட்டு, இது வரைக்கும் நான் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு ப்ரொமோஷன், எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் என்கிற ஒரு பதவியை கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணா கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா ஒரு என்ன செய்வாங்க, ஒரு பதவி உயர்வு கொடுப்பாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கர்த்தர் நம்மை நகர்த்துகிறார் என்று சொன்னால் நீங்க நன்றா தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மை இன்னும் பழுகி பெருக செய்ய போகிறார். அந்த இடத்திற்கு பெயர் தான் பெயர் சபா. சொல்லுங்க போகலாம். ஆண்டவர் இங்கே ஈசாக்குக்கு தரிசனமாகி அன்று ராத்திரியில் 24வது வசனம் சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி என்ன செய்வேன், நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு பெருக்கத்திற்காக நம்மை இடம் பெயர வைக்கிறார். வேலைக்காக அவ்வளவு தூரம் போகணுமா? வேலைக்காக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணுமா? ஒரு வேலைக்காக நம்ம இங்க இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகணுமா? பலவிதமான குழப்பம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கர்த்தர் உங்களை நகர்த்துகிறார் என்று சொன்னால், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உங்களை கர்த்தர் தூக்கி கொண்டு போகிறார் என்று சொன்னால், நான் நிச்சயமா சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவதற்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்னும் உங்களை பருகி பெறுவதற்கு ஆண்டவர் பெயர்சபா என்கிற ஒரு இடத்தை ஈசாக்குக்கு கர்த்தர் திறந்ததை போல நமக்கும் கர்த்தர் திறப்பதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் நானும் இந்த உலக பிரகாரமா இருக்கிற பார்வையில் ஒருவேளை மைனாரிட்டியா இருந்தாலும், தேவனுடைய பார்வையில கர்த்தர் உங்களை என்னை மெஜாரிட்டியா வச்சிருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் தேவ பிள்ளைகள் பழுகி பெருகி இருக்க வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், அவர்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் நிறைந்த ஒரு குடும்பமாக, ஒரு பெருக்கத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமே. அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 12:1-2 வாசிக்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதனால நீ என்ன செய்ய, உன் ஜனத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, உன்னுடைய இனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்ய, நீ போ. எப்பெல்லாம் ஒரு ஷிஃப்ட் நடக்கிறதோ, எப்பெல்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் ஒரு மனிதனை நகர்த்துகிறாரோ, அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மை நகர்த்தும் பொழுது நீங்க நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை பெருக செய்ய வைக்க போகிறார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் நோவாவை அழைத்து, அந்த நோவாவை சோதரம் அங்க தனிமைப்படுத்தி அவரை அழைத்து கொண்டு போகும் பொழுது கர்த்தர் நோவாவுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏன் தெரியுங்களா? இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல கூட 12 சீஷர்களையும் கர்த்தர் அழைத்து, அவர் இந்த பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக நீங்கள் உலகம் முழுவதும் என்ன செய்யுங்க, உலகம் முழுவதும் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஒரு இடத்துல தேங்கி நின்றாதீங்க, ஒரே இடத்துல என்ன செய்யாதீங்க, உட்கார்ந்துடாதீங்க. இந்த சபை ஒரு பயணிய சபை. 10 வருஷமா 20 வருஷமா விசுவாசியா இருந்தோம், ஓகே நம்ம இங்கேயே இருப்போம் அப்படிங்கிற எண்ணங்களோட என்ன செய்யாதீங்க, சொல்லுங்களேன், உட்கார்ந்துடாதீங்க. நான் தான் பாஸ்டா இருக்கிறேன், இனி சாக வரைக்கும் நான் தான் பாஸ்டா இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஆண்டவர் ஊழியத்திற்காக, ஆண்டவர் நம்மை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போவதற்கு, கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவதற்கு தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 12 சீஷர்களை 3 வருஷம் தம்மோடு வச்சிருக்காரு, எங்கேயும் அனுப்பல. 3 வருஷம் எப்பொழுதும் தம்மோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அது உண்மைதான். ஆனா 3 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் பரமேறுவதற்கு முன்பாக சீஷர்களை அழைத்து, நீங்க என்ன செய்யுங்க, உலகம் முழுவதும் போங்க, சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்கள் என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் கொடுத்து நான் கற்றுக்கொண்ட யாவைகளும் நீங்கள் கற்றுக்கொண்ட யாவைகளும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தினுடைய கடைசி நாட்களில் நான் என்ன செய்யறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தேவ திட்டமே நீங்களும் நானும் பெருகணுங்கிறது தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவ திட்டமே நீங்க பெருகணுங்கிறது தான். நீங்க அழுகணுங்கிறது இல்ல, நீங்க பெருகணும். நீங்க பெருகுனா சபை பெருகும், சபை பெருகுனா சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். சமுதாயத்துல மாற்றம் வந்தா எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். அப்போ முதலாவது நமக்குள்ள நான் பெருகணும்.
ஒரு தரிசனம் உடையவன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதன் என்னால சொல்ல முடியும், ஒரு கஷ்டத்தை நினைச்சு ஒரு துன்பத்தை நினைச்சு அவன் சோர்ந்து போகிறவன் தேவனுடைய அழைப்பை பெற்ற தேவனுடைய மகனா இருக்க முடியாது. அந்த சோர்வு நேரத்திலேயும் ஆண்டவரை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நீங்களும் நானும் விடாமுயற்சியோடு உழைக்க வேண்டும் என்று கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. சபை எப்பயுமே பெருகணும். அல்லேலூயா. சபை என்ன செய்யணும்? சபை பெருகணும். சபை பெருகினாதான் சீஷர்கள் பெருகுவார்கள். சீஷர்கள் எங்கெல்லாம் பெருகுகிறார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டது. அங்க விசுவாசிகள் பெருகுனாங்கன்னு பைபிள் எங்கேயுமே இல்ல. விசுவாசிகள் பெருகுவது முக்கியம் அல்ல, விசுவாசிகளோட சீஷர்கள் பெருக வேண்டும். the follower of Jesus, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு பெயர் தான் சீஷர்கள். அல்லேலூயா. நீங்க விசுவாசியா சீஷரா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க விசுவாசியா சீஷரா? அல்லேலூயா. நீங்க சீஷரா இருந்தா ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. விசுவாசியா இருந்தா ஒரே இடத்துல இருப்பீங்க. உட்கார்ந்த சேர்ல மட்டும்தான் உட்காருவேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நான் எந்த இடத்துல இருந்து உட்காருவோம் அதே இடத்துல எனக்கு மாறி உட்கார்ந்துட்டாலே அந்த வாரம் ஆராதனை மாதிரி எனக்கு இல்ல அப்படின்னா நீங்க விசுவாசி. அல்லேலூயா. சீஷரா இருக்கிற தேவ பிள்ளைகள் அப்படி கிடையாதுங்க. சீஷர்கள் எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் தனக்கு நினைச்சிக்க மாட்டாங்க. ஒரு தகுதியோ ஒரு நேரத்தையோ தனக்கு ஒரு பதவி வச்சுக்காம எங்க வாய்ப்பு கிடைத்தாலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் அதுக்கு பேரு பயணியர் சர்ச். ஏன் சொல்லுங்க? பயணியர் சர்ச்னா அதாவது ஒரு இடத்துல தேங்கி கிடக்கிற சபை அல்ல, சபை ஜனங்களை அனுப்பி கொண்டே இருக்கிற ஒரு சபையாக கர்த்தர் நம்மை உங்களை என்னைய கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுவரை ஒருவேளை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நம்ம இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் 3வது மாதத்துல உங்களை என்னை கர்த்தர் இடம் பெயர வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அடுத்த கட்ட உயர்வுக்கு நேரே கொண்டு செல்வதற்கு தேவனுடைய கரங்களில் கர்த்தர் நமக்கு திட்டம் வச்சிருக்கிறார். இப்போ ஈசாக்கு துறவை வெட்டின இடத்தில், ஈசாக்கு இருந்த இடத்துல ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு பேரு அபிமெலேக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். இப்போ அந்த தேசத்தில் இதுவரை இல்லாத ஒரு பெரிய பஞ்சம். அந்த பஞ்ச காலத்தில் அங்கு இருந்ததான ஜனங்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு இருக்கிறார். அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சானாமா, விதை விதைத்தான், அதை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதுதான் பிரச்சனையே. இப்போ அந்த நாட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பஞ்சத்தில் இருக்கிறான், எல்லாரும் சாப்பாடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஆனா இவனுடைய விதையை கர்த்தர் என்ன செய்யறாரு, 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்த அபிமெலேக்குக்கு பொறாமை. என்னங்க, ஆசீர்வாதம் வந்தாலே கட்டாயம் பொறாமைங்கிற ஒண்ணு தானாவே. 2 பேரும் படிச்சுட்டு இருக்கிறது 2 பேரும் ஒன்னா இருந்தா பிரச்சனை இல்லைங்க. திடீர்னு ஒருத்தன் 500க்கு 485 மார்க் எடுத்துட்டான். அல்லேலூயா. இன்னொருத்தன் 310 மார்க் எடுத்துட்டான். இப்ப என்ன ஆகும்? அது பிரச்சனை. அவங்க அம்மா அப்பா அவ்வளவுதான் முடிச்சாங்க. உன்னை எல்லாம் வளர்த்தி அதையும் பண்ணி இதையும் பண்ணி அவன் பாடுற எத்தனை மார்க் எடுத்துருக்கிறான், நீ பாடுற எடுத்துருக்கிற, உன்னை எல்லாம் படிச்சு நீ ஐயோ உன்னை வச்சு என்ன செய்யறது நினைச்சு பாருங்க. ஒரு ஈகோ, ஒரு பொறாமை, ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாலே சுத்தி இருக்கிறவனுடைய கண் என்ன செய்யாது, ஓ பரவாயில்லடா கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வச்சிருக்காரு, நல்ல வேலையை கொடுத்து வச்சிருக்காரு, பரவாயில்ல கர்த்தரை தேடுனாங்க, கர்த்தரை பிடிச்சுக்கிட்டாங்க, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செஞ்சாங்க, நம்பி வாழ்ந்தாங்க, கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு. அப்படியெல்லாம் நம்ம வாயில வரவே வராது. அது என்ன இவனுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு திடீர்னு என்ன பண்ண, கட்டாயம் நினைக்கிறான் பாஸ்டர் இவன் நேரு வழியில சம்பாதிச்சிருக்க மாட்டான், இவன் வீட்டை வாங்கிட்டான், கட்டாயம் வீடு வாங்குறதுக்கு வசதியே இல்ல, ஏதோ ஒண்ணு குண்டக்க மண்டக்க என்ன செஞ்சிருக்கிறான், பண்ணி இருக்கிறான். ஒரு பொறாமை. ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்தத அபிமெலேக்கு என்கிற ராஜாவால் என்ன செய்ய முடியலன்னு கேட்டீங்கன்னா பொறுத்து கொள்ளவே முடியல. அவனுக்கு வாயு வயிறெல்லாம் எரியுது. என்ன செய்யுதுங்க, எப்படா நம்ம தோண்டுனா தண்ணி வர மாட்டேங்குது, இவன் தோண்டு என்ன செய்யுது தண்ணியா வருது, நம்ம தோண்டுனா மண்ணா வருது, இவன் தோண்டுனா மட்டும் தண்ணியை. இவன் வச்சிருக்கிற பம்பு தானே நம்மளும் வச்சிருக்கிறோம், இவன் வச்சிருக்கிற மண்வெட்டி தானே நம்மளும் வச்சிருக்கிறோம், இவன் வச்சிருக்கிற மாதிரியே வேலைக்காரன் தான் நம்மளும் வச்சிருக்கிறோம், அவனும் வெட்டுறான் இவன் நம்மளும் வெட்டுறான். ஆனா அவன் வெட்டுனா தண்ணி என்ன செய்யுது, 10 அடிக்கு ஊற்று மாதிரி வருது. நம்ம 100 அடி வெட்டாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, தண்ணி வர மாட்டேங்குது, காத்து தான் வருது. என்ன வருது, புஷு புஷு புஷுன்னு காத்து தானே வருது அப்படின்னு இந்த அபிமெலேக்குக்கு ஒரே பொறாமை. நீங்க நல்லா கவனிங்க, ராஜாவுடைய வேலை என்னங்க, ஒரு தேசத்தை ஆளுகை செய்யற ராஜாவை பத்தி பேசுற, ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜாவுடைய வேலை என்ன, ஜனங்கள் மேல கரிசனையா இருக்கணும், நாட்டுக்கு தேவையானதை செய்யறதுக்கு திட்டங்கள் போடணும், நல்ல ரோடு வசதி என்ன செய்யணும் ஏற்படுத்தி கொடுக்கணும், நல்ல மின்சாரத்தை கொடுக்கணும், நல்ல தண்ணி கொடுக்கணும், சுகாதாரமான மருத்துவர்கள் என்ன செய்யணும்
இதுதான் ராஜாவுடைய வேலை. இதுக்குதான் அந்த தேசத்துல ராஜாவை வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த ராஜா ஜனங்கள் மேல கரிசனை இருக்கிற மாதிரி தெரியல. ஜனங்களுக்கு என்ன திட்டங்கள் செய்து நல திட்டங்கள் உருவாக்கலாங்கிற அந்த என்ன அந்த ராஜாவுக்கு என்ன செய்யல இல்ல. ஆனா இந்த ராஜாவுக்கு என்னன்னா எப்ப பார்த்தாலும் அபிமெலேக்கு மேலதான் ஒரே கண்ணு. ஹல்லேலூயா. நான் அந்த நாள்ல இருந்த ராஜாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. நீங்க ஏதோ தப்பா நினைச்சு என்ன செய்யாதீங்க, என்னை ஒரு மாதிரியா பார்க்காதீங்க. அன்றைக்கு ஆளுகை செஞ்ச ராஜாவுக்கு எப்ப பார்த்தாலும் சபை மேலேயே கண்ணு. ஹல்லேலூயா. அவன் சட்ட கட்டுறான், அவன் வேலையை பண்றான், சுவிசேஷத்தை அறிவிக்கிறான், அந்த கிராமத்துக்கு போறான், இந்த கிராமத்துக்கு போறான். என் கிராமத்துல ஏசாமி பத்தி ஆளே இல்ல, ஏசாமி கும்பிடுறான் ஒருத்தனும் இல்ல, எதுக்குல என் கிராமத்துக்கு வந்து அங்க வந்து இங்க வந்து. இந்த காலத்துல இருக்கிற ராஜாக்களுக்கு ஒரே பிரச்சனை. ஹல்லேலூயா. அது நம்ம ஊர்ல இருக்கிற ராஜாக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஹல்லேலூயா. அவனுடைய வேலை என்ன, எதுக்கு அந்த பொசிஷனை கர்த்தர் கொடுக்கிறாரு, ஆண்டவர் எதுக்கு அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை கொடுக்கிறாரு? தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்யணும், நன்மை செய்யணும். என்னென்ன செய்யலாம், ஜனங்களுக்கு தேவையான செய்யலாங்கிற எண்ணங்கள் மாறி இவனுடைய கண் எல்லாம் ஈசாக்கு பக்கமாக என்ன செஞ்சுட்டே இருக்குதுங்க, அப்படியே கண்ணு சுத்திட்டே இருக்குது. இன்னைக்கும் பாருங்க, அநேக ஆளுகை செய்களுடைய கண்கள் சபை மேலே தான் சுத்திட்டு இருக்குது, மிஷனரி மேலே தான் சுத்திட்டே இருக்குது. அல்ல எப்படி இவனை பிடிக்கலாம், இவனை தூக்கி என்ன செஞ்சிடலாம், சிறைக்குள்ள போடலாமா, இவனை சபையை இல்லாம பண்ணிடணும். இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகளுடைய கண்ணெல்லாம் ஜனங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி தெரியல. ஹல்லேலூயா. சபையை பெருக்குவதற்கு தடை என்ன செய்யலாம், இந்த ஊழியக்காரனை இந்த ஊர்ல இருந்து துரத்துறதுக்கு என்ன செய்யலாம், இந்த சபையை மூடுவதற்கு என்ன செய்யலாம், பல திட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இதுவரை குறுகி இருந்த வட்டத்திற்குள் இருந்து கர்த்தர் நம்மை இடம் பெயர பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் பெயர்சபாவுக்கு வந்துட்டா அங்க பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. இவன் நல்லா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் காலத்திலேயே இந்த துறவு வெட்டப்பட்டு இருந்தது. இது ஏதோ போய் புதுசா வெட்டின துறவு அல்ல. ஆபிரகாம் ஈசாக்குடைய சொந்த தகப்பன். பல ஆண்டுகளுக்கு பிறகு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக கர்த்தர் ஈசாக்கை கொடுத்து வச்சிருந்தார். இப்ப ஈசாக்கு தான் அப்பா வெட்டின துறவை தான் என்ன செய்யறாரு, போய் தோன்றார். அப்பா வெட்டின துறவை நல்ல சாமர்த்தியமா அந்த ராஜா போய் மண்ணை போட்டு என்ன செஞ்சுட்டான், மூடி வச்சுட்டான். ஹல்லேலூயா. மண்ணை போட்டு மூடி வச்சுட்டான். ஹல்லேலூயா. இதை யாரும் என்ன செய்யக்கூடாது, யாருமே தொடக்கூடாது. மண்ணள்ளி போடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் மண்ணள்ளி போடுவாங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாது. என்ன செய்வாங்க, நீங்கள் கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப உச்சக்கட்ட கோபத்துக்கு போய் தான் வச்சுக்கோங்க, அங்கே மண், அங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரோடெல்லாம் கிடையாது. அங்கே மண் எங்கே பார்த்தாலும் என்ன செய்யும், சுற்றி பார்த்தா மண்ணாக தான் இருக்கும். கிராமங்களில் போனீங்கன்னா 2 கையும் மண்ணள்ளி என்ன செய்வாங்க, தூரி போட்டு நல்லாவே என்ன செய்ய மாட்டாங்க. இதுக்கு மண்ணை அள்ளி போடுறது, மண்ணை வாரி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆபிரகாம் வெட்டின துறவை எல்லாம் தலைவர் மண்ணை என்ன செஞ்சுட்டாரு, சொந்த காசுல மண்ணை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாரு, எல்லா துறவையும் மூடிட்டார். இப்போ தன் தகப்பனுக்கு சொந்தமான துறவை மீண்டும் அதை அந்த ஒரு துறவை தோண்டுவதற்காக ஈசாக்கு வரும்பொழுதெல்லாம் அங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அபிமெலேக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறான். எங்க போனாலும் என்ன செஞ்சே இருக்கிறான், துரத்திக்கிட்டே இருக்கிறான். அபிமெலேக்குடைய கண்ணு ஈசாக்கு மேல தொந்தரவு பண்ணிட்டே தான் இருக்குது. அவன் நினைச்சு பார்க்கறான், அவன் வெட்டின துறவு மாதிரி நம்மளும் வெட்டினா என்ன செய்ய மாட்டேங்குது, தண்ணி வர மாட்டேங்குது. அப்ப ஒரே ஒரு சான்ஸ் என்ன, இவன் வெட்டின துறவை நம்ம என்ன செய்யணும், பிடிக்கணும். ஏன் பிடிக்கணும்னா, நான் செஞ்சா அதுல ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, இவன் செஞ்சானா என்ன வருது, ஆசீர்வாதம் வருது. அதனால இவன் என்னென்ன துறை வச்சிருக்கானோ அத்தனை துறவு இவன்றது நம்ம வாங்கி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தேசத்தை நம்ம வச்சுக்கலாம், இந்த துறவை நம்ம வச்சுக்கலாம் நினைச்சு அபிமெலேக்கு அங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிற நேரத்துல தான் வேதம் சொல்லுகிறது 26ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய வசனம் எங்க சொல்லும் பொழுது 16வது வசனமா வாசி பாருங்க. 16 17 வசனத்தை வாசி பாருங்க. புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அடுத்த வேறொரு துறவு வெட்டினான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதுக்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன்
அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். நல்லா கவனிங்க, தகப்பன் வெட்டப்பட்ட துறவு அந்த துறவை மீண்டும் தூர்வாருவதற்கு போகும் பொழுது அங்கே அவருக்கு விரோதமான கூட்டங்கள் எழுப்பி அந்த துறவை புடுங்கிக் கொள்கிறார்கள். அதுக்கு பேரு ஏசேக்குன்னு வைக்கிறான். ஃபர்ஸ்ட் போய் ஒரு துறவை என்ன செய்யறான், அவன் வெட்டுறான், ஒரு கிணத்தை வெட்டுறான், அதை என்ன செய்யறான், வந்து புடிக்கிட்டான். சரி ரைட், அவன் புடிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சுட்டான், அங்க போய் தன்னுடைய தகப்பனுக்கு சொந்தமான இன்னொரு துறவை அவன் மீண்டும் தூர்வாருகிறான். அங்கேயும் என்ன செஞ்சுட்டானுங்க, அங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டானுங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன வைக்கிறாங்க, சித்தனான்னு பேர் வைக்கிறான். அங்கேயும் பிரச்சனை பண்றானே அப்படின்ட்டு என்ன செய்யறாரு இப்ப தலைவர், இன்னொரு இடத்துக்கு போய் அங்க தோண்டுனா அவன் டயர்ட் ஆயிட்டான். யார் டயர்ட் ஆயிட்டான், இவன் என்னடா அவன் எங்க போனாலும் இவன் போனா நம்ம ஏசேக்க போய் பிடிச்சோம், சித்தனாவையும் பிடிச்சோம், திரும்ப என்ன செய்யறான், சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானே, என்ன செய்ய மாட்டேங்கிறான், இவன் இருந்து புடுகுனா இவன் செஞ்சிடுவான், நம்ம கண்ணு பார்க்க முடியாத அளவுக்கு தூர தேசத்துக்கு போயிடுவான், இல்லையா இந்த வேலையில விட்டுருவான் அப்படின்னு நினைச்சா இவன் பார்த்தா போகிற இடம்ல என்ன செஞ்சுட்டே இருக்கிறான், வெட்டிட்டே இருக்கிறானே, பிராஞ்ச போட்டுட்டே இருக்கிறானே. ஹல்லேலூயா. விட்டுருந்தா கூட ஏசேக்கோட நின்று போனாட்டுக்குது, இவனை கம்மு விட்டுருந்தா கூட சித்தனாவோட நின்று போனாட்டுக்குது, நின்று போனாட்டுக்குது. ஏசேக்க பிடிச்சா சித்தனாவுக்கு போறான், சித்தனாவை பிடிச்சா எங்க வரான், இங்க ரெகோபோத்துக்கு போறான். இங்கேயும் கையை வச்சோம்னா அவன் இனி பிராஞ்ச போட்டுட்டே இருப்பான்னு அதை குறித்து அவர்கள் என்ன செய்யலையாமா, வாக்குவாதம் பண்ணவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், எந்த ஆயுதம் அப்படின்னா பல ஆயுதங்கள் இருக்கிறது, அந்த பல ஆயுதத்துல வேதம் சொல்கிறது எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், எந்த மனுஷனும், எந்த சத்துருவும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை மலங்கடிக்க நினைக்கிறவர்கள் சோர்ந்து போயிடுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவனை டயர்ட் ஆகும், என்னடா இவனை எப்ப பார்த்தாலும் இவனை நான் அடிச்சு என்ன செஞ்சுட்டேன், டயர்ட் ஆயிட்டு அப்படிமா பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு விரோதமாய் பகைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் ஏகமாய் கூடுகிறவர்கள் டயர்ட் ஆகிற வரைக்கும், சோர்ந்து போகிற அதாவது வரைக்கும் கர்த்தர் பலுகி பெருக செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்பு இருக்கிறவன் சோர்ந்து போகவே மாட்டான். தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகவே மாட்டாங்க. ஒரு சின்ன காரியம்னா கூட தொசுக்குன்னு சோர்வு வந்துடுது. நம்ம என்னங்க, ஐயோ என்னால முடியல, ஹல்லேலூயா என்னால முடியல. எங்க ஓடுவீங்க, எது வரைக்கும் ஓடுவீங்க, உங்களை துரத்துற என்ன செஞ்சே தான் இருப்பான், துரத்திட்டே இருப்பான். எது வரைக்கும் நீங்க ஓடுவீங்க, திருச்செங்கோடு வரைக்கும் ஓடுவீங்களா, இல்ல நாமக்கல் வரைக்கும் ஓடுவீங்களா, எங்க ஓடுவீங்க, இல்ல வால்பாறை வரைக்கும் ஓடுவீங்களா, அதுக்கப்புறம் அவன் வால்பாறைக்கு வர ரெடியா இருக்கிறான், எங்க ஓடுவீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்க. அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு பாடத்தை வச்சிருக்காரு. கிராமத்துல வளர்ந்துருக்கிற எல்லாரும் நீங்க நாய் பார்த்துருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஓட என்ன செஞ்சே தான் இருக்கும், அந்த நாய் துரத்திட்டே தான் இருக்கும். எந்த நாயா வேணாலும் இருக்கலாம், அது தெரு நாயா இருக்கலாம். ஹல்லேலூயா. அது ஒருவேளை எப்படிப்பட்ட நாய் நமக்கு தெரியாது. அந்த நாய்க்கு ஊசி போட்டு வச்சிருக்கிறாங்களா, இல்ல ஒருவேளை கடிச்சா விஷமா இருக்குமா, நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா முன்ன பின்ன நம்ம கடி வாங்கினது இல்ல. அது எப்பேற்பட்ட நாயா இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, அந்த நாயை துரத்த நீங்க ஓடிட்டே இருந்தீங்கன்னா அந்த நாய் உங்களை துரத்திட்டே தான் இருக்கு. ஹல்லேலூயா. எந்த நாய் உங்க மனசுக்குள்ளேயே ஓடுது. ஹல்லேலூயா. ஆமா, இந்த நாய் என்னை துரத்திட்டே இருக்குது, ரொம்ப நாளா இந்த நாய் என்ன செஞ்சுட்டு இருக்குது, இந்த ஆவி என்னை துரத்திட்டே இருக்குது, இந்த நாய் என் பின்னாடி என்ன செஞ்சுட்டே இருக்குது, சுத்தி வந்துட்டே இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க என்ன செஞ்சுட்டே இருக்கிறீங்க, ஓடிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ நின்னு அவனுக்கு எதிர்த்து நில்லு, அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அழைப்பை பெற்றவர்கள், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள், அந்த பிசாசுடைய கிரியைகளை பார்த்து, சத்துருடைய திட்டத்தை பார்த்து ஒரு நாளும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அவன் ஓட அவன் துரத்த நினைச்சிட்டே இருக்கக்கூடாது, ஓடிட்டு கூடாது. நம்ம நின்று நிதானமா திரும்பி பார்த்து ஒரு முறைச்சோம்னா, அபிஷேகம் இருக்கிற தேவ பிள்ளைகள் எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சா பிசாசு துணியை காணான்னு அவன் ஓடிடுவான். அவன் ஓடி இருக்கணும். ஆனா இது வரைக்கும் நம்ம தான் ஓடிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் டயர்ட் ஆயிட்டேன் பாஸ்டர், அதுல என்ன செஞ்சுட்டேன், பிரச்சனை என்னால தாங்கவே முடியலையே பாஸ்டர். ஹல்லேலூயா. இந்த வேதனை என்னால என்ன செய்ய முடியல, தாங்கவே முடியலையே பாஸ்டர். இனி இந்த பூமியில உயிர் வாழணுமா அப்படின்னு நீங்க கேட்கிற இதே கேள்வி கர்த்தர் கேட்டாருன்னா, உன்னை இந்த பூமியில் உயிரோட வைக்கணுமா, கொரோனாவிலே உன்னை போட்டு தரலான்னு தான் பார்த்தேன் அப்படின்னு அவர் ஒரு வேளை நம்மளை பார்த்து சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சொன்னா என்ன செய்யறது இல்ல, செத்தலாம் இருக்கிற பாஸ்டர் அப்படின்னா ஆண்டவர் பார்த்துட்டு வேண்டாமாங்கிறாரு. அவரு உன்னை தூக்கிடலான்னு இருக்கிறன்னா உடனே செஞ்சிருக்கு, ஐயோ என்னை கர்த்தர் தூக்குறங்கிறாரு, என்னை சாகடிக்கிறங்கிறாரு. நம்ம என்ன செஞ்சிடறோம்,
ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணு நீங்க சாகரிக்கிறீங்க, இல்ல கர்த்தர் நானே உன்னை சாகரிச்சிருக்கிறாரு. ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். ஆனா நம்ம சொன்னா ஏத்துக்கிறோம், கர்த்தர் சொன்னா என்ன செய்யறது இல்ல. ஐயோ பாஸ்டர் எனக்கு ஒரு மாதிரியா ஆகுது, நான் செத்துருன்னு நடக்குது. நீதாம்மா செத்துருன்னு சொன்ன, நீதான் சாகலான்னு இருக்கிற அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே என்ன செஞ்சிருது, நம்ம உடனே கோபம் வந்துருது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எப்பொழுதுமே பிசாசு துரத்துக்கிறான்னு என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிக்கூடாது. பிரச்சனை வருதுன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. அபிஷேகம் உள்ளவனுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும், தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் துரத்துகிற எந்த விதமான கிரியைகளையும் அவன் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி வேலி அடைத்து கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஈசாக்கு ரெகோபோத்து போறாரு, அங்க ரெகோபோத்துல பலுகி பெருக பண்ணி இருக்கிறாரு. அங்க அவனுக்கு நல்ல சோதனை ஒரு சூழ்நிலை, வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் இல்ல, அங்க அவனுக்கு விரோதமா எழுப்பினவர் யாருமே வரல. ஆனாலும் ஈசாக்கு திருப்தி இல்ல. அல்லேலூயா. எனக்கு இது போதாது, இன்னும் கர்த்தரை பெருக செய்யணும், இன்னும் நான் பலுகி பெருக வேண்டும். அல்லேலூயா. அப்படின்ட்டு ஈசாக்கே கர்த்தர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் சத்துருக்குள் அவனை இடம் பெயர வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த ரெகோபத்தில் சுகமாய் இருந்த அந்த ஈசாக்குக்கு, அந்த ரெகோபத்தில் பலுகி பெருகி இருந்த அந்த ஈசாக்குக்கு இப்ப கர்த்தரே இடம் பெயர வைக்கிறார். அல்லேலூயா. நீ பெயர்சபாக்கு வந்துரு, உன் சத்துரு உன்னை தொடவே முடியாது. நீ பெயர்சபாக்கு வந்துரு, அங்க சத்துருக்களே கிடையாது. நீ பெயர்சபாக்கு வந்துரு, இன்னும் நீ பலுகி பெருகிற அளவுக்கு நான் உன்னை என்ன செய்ய போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. இதுவரை பார்த்த அந்த ஒரு ஏசாக்கையும் தாண்டி, இதுவரை பார்த்த அந்த சித்னாவையும் தாண்டி, ஏன் இதுவரை பார்த்த ரெகோபோத்தையும் தாண்டி கர்த்தர் ஒரு பெயர்சபாவை இந்த புதிய மாதத்தில் நியூ லைஃப் சர்ச் மக்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதுவரை பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் கொடுங்கி போயிருக்கலாம், இதுவரை பிசாசு உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம், வேதனை நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம். அந்த ஏசாக்கையும் தாண்டி, சித்னாவையும் தாண்டி, ரெகோபோத்தையும் தாண்டி கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு பெயர்சபாவை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். அந்த எந்த கொம்பனாலையும் அந்த பெயர்சபாவை வர முடியாது. அது தேவனால் பாதுகாக்கப்பட்ட ஆசீர்வாதமான இடம். அங்க எந்த வித கொம்பனோ எந்த கிரியில என்ன செய்ய முடியாது. அந்த பெயர்சபால என்ன அப்படி இருக்குது, ரெகோபோத்தில் இல்லாதது பெயர்சபால என்ன இருக்கு? ரெகோபோத்தே பலுகி பெருகிற இடம் தானே. அதையும் தாண்டி இந்த பெயர்சபால என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 26 வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவன் இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். நல்லா கவனிங்க. இப்போ எங்க வந்துட்டாரு? இங்க பெயர்சபாக்கு வந்துட்டார். இங்க பெயர்சபால வந்து இருக்கும் பொழுது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த துறவெல்லாம் எவன் புட்டுங்கனானோ அவன் என்ன செஞ்சான், திரும்ப பெயர்சபாக்கு வந்துட்டான். இப்ப ஈசாக்கு அவங்கள பார்த்து கேட்கிறான், என்ன கேட்கிறாரு? அந்த 27ல அப்பொழுது ஈசாக்கு அவங்களை நோக்கி, ஏன் நீங்க வந்தீர்கள்? உங்க மூஞ்சிலேயே முடிவுக்கு தான் என்ன செஞ்சேன், நான் இங்க வந்தேன். நான் வெட்டின துறவெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னோட தகப்பன் காலத்துல இருந்த துறவெல்லாம் என்ன செஞ்சேன், உனக்கு கொடுத்துட்டேன். இனி எனக்கு ஒரு சம்பந்தமே வேண்டான்னு தான் எங்க வந்திருக்கிறேன், நான் பெயர்சபாக்கு வந்திருக்கிறேன். இங்கேயும் ஏன் நீங்க வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் ஏதாவது என்ன செஞ்சீங்க, நீங்க துரத்தி விட்டுட்டீங்க. இப்ப எதுக்கு திரும்ப வந்து என்ன நீங்க தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு ஈசாக்கை பகைத்தவரிடத்துல சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப அவங்களுடைய பதில் என்னன்னு அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இதுவரை துரத்தி வந்த அந்த உபத்திரவத்திற்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இதுவரை ஈசாக்குக்கு தாங்க முடியாத அந்த வேதனைகளில் இருந்து, மன உளைச்சலில் இருந்து கர்த்தர் அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஒரே ஆள் தொடர்ந்து என்னை பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறானே, எங்க போனாலும் வந்துடுறானே. ஹல்லேலூயா. ஏசேக்குக்கு போனா அங்கேயும் இவனே தான் வந்தான்,
சித்தனாவுக்கு போன சித்தனாலும் இவன் தான் என்ன செஞ்சான், வந்தான். இப்ப ரெகோபத்துல கொஞ்சம் நிம்மதியா இருந்து கர்த்தரா என்னை பார்த்து பயசோபாக என்ன சொல்றாரு, கொண்டு வந்திருக்காரு. பார்த்தோன்னா இவனே தான் என்னை தொடர்ந்து பிரச்சனை பண்ணவே வரான் அப்படின்னு மனசு தாங்க முடியாம ஈசாக்கு அவர்களை பார்த்து பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்ல கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம். நீ போற இடமெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்குது, நீ இருக்கிற இடம் சமாதானமா இருக்குது, நீ இருக்கிற இடம் யுத்தங்கள் இல்ல, நீ தோன்ற துறவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, நீ விதைக்கிற விதையை 100 மடங்கு கர்த்தர் நினைச்சாரு ஆசீர்வதிக்கிறார். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார். நீ சொன்னா நடக்கும் என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதனால ஹல்லேலூயா, நாங்க உங்கள்ட்ட என்ன செய்வல்ல, நான் சண்டை பண்ணவோ இல்ல உங்கள்ட்ட இருக்கிறத புடுங்குவதற்கோ நாங்க வரல, மாறாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டு உம்மோடு நாங்கள் என்ன செய்கிறோம், உடன்படிக்கை செய்வதற்கு வந்திருக்கிறோம். இதுவரை உங்களை உபத்திரவப்படுத்தினது உண்மைதான், இதுவரை உங்களுடைய துறவுகளை புடுங்கினதெல்லாம் உண்மைதான், இதுவரை உங்களை துன்பப்படுத்துறது உண்மைதான். ஆனால் இப்பொழுதோ நான் துன்பப்படுத்த வரல, உம்மோடு கூட உறவு வச்சுக்க வந்திருக்கிறேன், உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறேன். காரணம் தெரியுமா, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. பெயர்சபால ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா, சத்துருக்கள் உங்களை தேடி வருவார்கள், உங்களுடைய உபத்திரவங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. இப்ப வந்தது பாத்தீங்கன்னா, இந்த அபிமெலேக்கு இப்ப வந்ததுக்கு காரணம் உடன்படிக்கை செய்வதற்கு, சண்டை பண்ணுவதற்கு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பெயர்சபாக்கு வந்துட்டீங்க, நாங்க உபத்திரவமே கிடையாது. நீங்க பெயர்சபாக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் சத்துருக்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்வது, அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். மீண்டும் சண்டை பண்ணுவதற்கல்ல, அவர்கள் உங்களோடு கூட சமாதானம் பண்ணுவதற்கு. அவர்கள் சொல்லுவாங்களாம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு சபையை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகளாக நீங்கள் நான் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள், நம்முடைய சத்துருக்கள், நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க, அது நமக்கு விரோதமாக இருந்த புறஜாதியர்கள் நம்மை தேடி வந்து, அம்மா நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஐயா நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க சொன்னா அது நடக்கும், உங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, நீங்க கும்பிடுற சாமி உங்களோட இருக்கிறாரு அப்படிங்கிறதை நாங்க பார்த்துருக்கிறோம். உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய மருமக வாழ்க்கையில, மருமக வாழ்க்கையில, உங்களுடைய பேர பிள்ளைங்க வாழ்க்கையில நாங்க பார்த்துருக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. இந்த கடவுள் எனக்கு வேண்டும், எனக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு உண்மையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. பக்கத்துல சொல்லுங்க, வாய்க்காது. உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் ஒரு காலத்திலேயே வாய்க்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், கிதியோன் எழும்பிட்டா போதும், கர்த்தர் மீதியானவருடைய கூட்டத்தை காலி பண்ணிடுவார். ஆனா கிதியோன் என்ன செய்யணும், எழும்பணும். உட்கார்ந்துட்டே இருக்க கூடாது. என்ன செய்யணும், எழும்பணும். கிறிஸ்தவர்கள் சோம்பேறியே கிடையாது. ஹல்லேலூயா. 7 மணிக்கு மேல சோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நைட்டு 10 மணிக்கு மேல என்ன செஞ்சிருங்க, தூங்கிடுங்க. ஹல்லேலூயா. நான் ஏதாவது ஏடா கூடமா பேசிட்டு போறேன். 10 மணிக்கு மேல என்ன செஞ்சிருங்க, தூங்கிட்டீங்கன்னா 5 மணிக்கு 6 மணிக்கு என்ன செஞ்சிருவீங்க, எந்திரிச்சிருவீங்க. தூங்குறதா 12 1 மணியா இருக்கிறதுனாலதான் 7 மணிக்கு கூட என்ன செய்ய மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. எப்படி பாசம் உங்களுக்கு தெரியும்? எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 4 வாரம் சர்வீஸ்லயும் நான் பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. 4 வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல எல்லாருடைய மூஞ்சியும் பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. எல்லாம் மூஞ்சி வீங்கி கிடந்தது, கண்ணெல்லாம் இப்படி இருந்தது, சொருகி இருந்தது. இங்க பேச பேசவே வாயெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருந்துச்சு, பஞ்சு முட்டை ஏட்டா அப்படியே சோத்திரம் ஆன்னு காமிச்சிட்டே. நான் அப்படியே நினைச்சிட்டேன், நம்ம ஆட்கள் ஒருத்தர் கூட என்ன செய்யல, தூங்கலே இருக்குது. ஹல்லேலூயா. பாதி தூக்கத்துல வந்து நித்திரை மயக்கமா இருக்கிறார்கள். என்ன பேசினாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, உள்ள போக மாட்டேங்குது. அப்படின்னு நானே என்னை மாத்திட்டேன். சரி ரைட்டு, இனி 7 மணி நமக்கு செட் ஆகாது. நான் தப்பா நினைச்சிட்டேன் போல. விசுவாசிகள் என்ன செஞ்சுட்டேன், நேரமா தூங்கி நேரமா எந்திரிக்கிற ஆளுன்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா இந்த 4 வாரத்துல நல்லா கண்டுபிடிச்சிட்டேன், இல்ல பாஸ்டர் நீங்க நினைச்சது ரொம்ப தப்பு அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. யாரு பாஸ்டர் உங்களுக்கு சொன்னது நாங்க 10 மணிக்கு தூங்குறேன்னு? வேலைக்கு முடிச்சுட்டு வரதே எத்தனை மணிக்கு தான், 10 மணிக்கு. அதன் பிறகு வந்து பேசி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு எத்தனை மணி, 12 12:30 மணி. அதுக்கு பிறகுதான் என் கையில செல்போனே வருது. அதை எடுத்து பார்த்தாலே நேரம் போனதே தெரியல. திடீர்னு பார்த்தா 1:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தூங்க ஆரம்பிச்சேன். நீங்க வாட்டுக்கு 7 மணிக்கு பிரேயர் வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எந்திரிச்சு குளிச்சும் குளிக்காம 4 வாரம் எத்தனை பேர் குளிச்சிங்கன்னு தெரியல, குளிச்சும் குளிக்காம மூஞ்ச கழுவியாம ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சு ஆராதனைக்கு வந்து உட்காந்து நீங்க எங்களுக்கே பேசுறீங்களா? நீங்க ஒரு வேலை என்னை பார்த்து என்ன செய்யலாம், கேட்கலாம்.
அதனாலதான் 8:30 மணிக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம். தேவ பிள்ளைகளா இருக்கிற கிதியோன் எழும்பிட்டா வேதம் சொல்லுகிறது மீதியானவருடைய கூட்டத்தையே கர்த்தர் காலி பண்ணிடுவார். ஆனா ஒரு விஷயம் தெரியும், தேவ பிள்ளைகள் எழும்பணும். நம்ம சோம்பேறிகள் அல்லைங்க. கர்த்தர் நமக்கு பராக்கிரமமான ஒரு ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். உலக மனுஷன்டியே இல்லாத ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். எங்க ஒரு கோலியாத்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு மிகப்பெரிய ஒரு பின்புலம், ஒரு நல்ல பேக்ரவுண்டு, பெலிஸ்தியருடைய மொத்த கூட்டமும் இவனை தான் பார்த்துட்டு இருக்குது. இங்க ஒரு பக்கம் தேவனுடைய ஆர்மி என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், அதை சுத்தி இருந்த ஆர்மி மேல எல்லாரும் இவனை வாயப்போல நினைச்சிட்டு இருக்கிறான், பார்த்துட்டு இருக்கிறான். இவன் கண்டபடியே திட்டுறான். ஆனா எவனாவது ஒருத்தர் சண்டைக்கு வாங்க பார்க்கலாம் ஆட்கள் எல்லாம் அந்த கூடாரத்துக்குள்ள உட்காந்துட்டு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு. ஹல்லேலூயா. காலையில சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, கூடாரத்துல இவனுக்கு வர்றது, சாப்பிடுறது, கூடாரத்துல படுத்து தூங்குறது. அவன் பேசுறது கொஞ்சம் கூட காதுல என்ன செய்யறது இல்ல. அவன் கண்டபடியே திட்டுறான். ஹல்லேலூயா. அவன் கண்டபடியே பேசணும். ஆனா பாத்தீங்கன்னா எதையுமே என்ன செய்யல, இவனுக்கு யாருமே காது கொடுத்தே வாங்கல. யாரு இவங்க அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஆர்மி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் எல்லாம் கம்முன்னு உம்முன்னு என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒருத்தன் சாப்பாடு கூட எடுத்துட்டு ரெகுலரா அண்ணங்காரனுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு என்ன செய்யறான், ஒருத்தன் வரான், சின்ன பையன். அவனுக்கும் இந்த யுத்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, அவனுக்கும் இந்த சண்டைக்கும் சம்பந்தம் கிடையாது, அவனுக்கும் ஆர்மிக்கும் சம்பந்தம் கிடையாது, அவனுக்கும் கோலியாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. அண்ணங்காரனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வீட்டுல சாப்பாடு கூட எடுத்து நினைச்சிட்டு இருக்காரு. வந்து எங்க அது எங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. இவனுக்கு யுத்தத்துல இருந்தவனும் இல்ல, இந்த கோலியாத்துக்கு பயந்துட்டு கூடி கூடி பேசிட்டு இருக்கிறானுங்க. ஹல்லேலூயா. சீட்டு கட்டு விளையாடுறது, தாயக்கட்டு விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, செஸ் விளையாடுறது, கூடி கூடி பேசிட்டு இருக்கானுங்க. சோம்பேறிங்க உட்கார்ந்து விளையாடிட்டே இருக்கிறானுங்க. இவங்களுக்கு நேரத்துக்கு நேரம் என்னங்க, சாப்பாடு. ஆனா பேரை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட சாவுல். சீல்ல எங்க இருந்தானே தெரியல. ஆனால் சாதாரணமாய் சாப்பாடு கொடுக்கிற ஒரு சின்ன பையனால அந்த பெலிஸ்தீனா இருக்கிற அந்த கோலியாத் பேசின வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியல. அவன் எழும்ப ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அவன்கிட்ட எந்த விதமான கவசம் கிடையாது, அவன்கிட்ட எந்த விதமான உடைகள் கிடையாது, அவன் பயிற்றுவிக்கப்பட்டவனும் கிடையாது, யுத்தத்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவனும் கிடையாது, அவன் கையில எந்த ஆயுதமும் இல்ல. என்ன இருந்தது, சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கவங்க கையில என்ன இருக்கும், பேட் இருக்கும் இல்லையா, ஷட்டில் கார்க்கு இருக்கும், இல்லைன்னா செஸ் விளையாண்டானா அந்த ராஜாதானி இது இருக்கும், வேற என்ன இருக்கும். அவன் கவன்கல்ல போட்டு சுத்திட்டு இருக்கிறார். அவன் சுத்தி என்ன செய்யறது, காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் போய் கிரிக்கெட் விளையாட முடியுமா தனியா? 10 பேராவது வேணும், அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராவது வேணும். அங்க ஒருத்தருமே இல்ல, ஒத்த ஆள் தான் கல்லை தூக்கி என்ன செஞ்சிருக்கான், சுத்தி விசிறி அடிச்சிருக்கான். என் கல்லு எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு பார்க்கலான்னு விளையாண்டு இருக்கிறான். அது ஒண்ணுதான் இந்த தாவீதுக்கு தெரிஞ்ச விளையாட்டு. ஹல்லேலூயா. அந்த விளையாட்டு தான் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு ஆயுதம். அப்போ இவன் பேசின வார்த்தைகளை தாங்க முடியாம இந்த தாவீது கோலியாத்துக்கு விரோதமா எழும்ப ஆரம்பித்தான். சின்ன பையன், தகுதி இல்ல, திறமம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நம்ம பார்த்தோம்னா அப்படியே கம்மன் உட்கார்றான்னு சொல்ற அளவுக்கு இருந்த ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றி வச்சிருந்தார். தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஒருவேளை உலக பார்வையில நம்ம ரொம்ப சின்னவங்களா இருக்கலாம், எதிர்த்து இருக்க பலன்களா இருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில உங்களை என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் அபிஷேகம் வச்சிருக்க, நீங்க எழுப்புனா போதும், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரு. மோசே எழுப்புனா போதும், பார்வோனை கர்த்தர் காலி பண்ணிடுவாரு. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் மொர்தெகாயை எழுப்பிட்டாருன்னா போதும், ஆமா எங்க இருக்கிறாரு என்ன செஞ்சிடாரு தெரியாம போயிருங்க. கர்த்தர் எலியாவை எழுப்பிட்டாலும் ஜெசபேலுடைய சோலி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவன் எவ்வளவு பெரிய ராஜாவுக்கு பொண்டாட்டியா கூட இருக்கலாம், அதை பத்தி என்ன செய்ய கிடையாது, பிரச்சனை கிடையாது. எலியா எழுப்பிட்டாருன்னா கர்த்தர் எசபேலை காலி பண்ணிடுவார். பேதுரு எழுப்பிட்டாருன்னா கர்த்தர் ஏறுவதே ஒண்ணுமில்லாம பண்ணிடுவார். இப்ப என்ன பிரச்சனை, எழும்புறது யாருங்கிறதா பிரச்சனை. ஹல்லேலூயா. எழும்புவது இன்றைக்கு திருச்சபைக்குள் தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இவரெல்லாம் யாருங்க, தேவ பிள்ளைகளை அழிக்க நினைத்தவர்கள். அது ஏரோதா இருக்கட்டும், மீதியானரா இருக்கட்டும், இந்த பக்கம் ஜெசபேலா இருக்கட்டும், இந்த பக்கம் பார்வோனா இருக்கட்டும், இது எல்லாம் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்ப நினைத்தவர்கள். ஹல்லேலூயா. இவர்களை அழிக்கணும், இவர்களை ஒண்ணுமில்லாம பண்ணிடணும்னு நினைச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, கிதியோனை முறியடிக்க மீதியானரால முடியல. ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது மோசேயை முறியடிக்க பார்வோனாலையும் முடியல, எலியாவை முறியடிக்க எசபேலுங்கிற அந்த பொம்பளையால என்ன செய்ய முடியல,
முடியல. பேதுருவை முறியடிக்க நினைச்ச ஏரோதாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அல்லேலூயா. காரணம் வேதம் சொல்வது முறியடிக்க நினைத்தவர்கள் முறிந்து போனார்கள். இந்த காலை நேரத்தில் நீங்க பெயர் சபாக்கு வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா சொல்றாரு, யாரெல்லாம் உங்களை முறியடிக்க நினைச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா திட்டங்களை போட்டிருக்கிறாங்களோ, அவருடைய திட்டங்களுக்கு நீங்கள் முறிந்து போகிறவர்கள் அல்ல, மாறாக முறியடிக்க நினைத்தவர்களே. அதாவது பார்க்கணும், அங்க பார்க்கும் பொழுது முறிந்து போகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை பெயர் சபையில பத்திரமா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமான் தூக்கு மேலே ரெடி பண்ணதுல உண்மைதான். ஆனா தன் உண்டு பண்ணின அதே தூக்கு மேடையில் அவனை தூக்குல போட்டார்கள். அல்லேலூயா. செங்கடலுக்கு முன்பாக எப்படியாகிலும் இந்த மோசேயும் இந்த ஜனங்களும் அதை முடிஞ்சிருவாங்க நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அந்த படைகளை கொண்டு வந்து செங்கடலில் அவர்களை கர்த்தர் முறியடிக்க பண்ணினார், மூழ்க பண்ணினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் இந்த கால நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க பெயர் சபா, நீங்க அதாவது அந்த ஒரு சோதரம் அந்த ஒரு ரெகபோத்தை விட ஆண்டவர் பெயர் சபையில ஒரு பாதுகாப்பான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். You have to shift one place to another place. Hallelujah. ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அதனால இந்த மாசம் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, என் மகிமை என்ன செய்யும்? வெளியரங்கமாக்கப்படும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிற காலம் உங்களை கொண்டு கர்த்தர் பயன்பட வேண்டும் என்று நினைக்கிற காலகட்டத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. சத்தமா ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுதே தெரிகிறது, போதும் பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. 26, 28 வாசிக்கல. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் நல்ல கவனிங்க, இங்க அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று அவர்கள் இந்த ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும்படி வந்தார்கள். அல்லேலூயா. ஆதி காலத்துல முற்பிதாக்கள் வெட்டின அந்த துறவு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதே அபிமெலேக்கு தான். அதே ஆதியாகமம் 21, 22 சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. இதே அபிமெலேக்கு ஆபிரகாம் பார்த்து சொல்ற ஒரு காரியம் 21, 22 வாசிச்சு பாருங்க. அக்காலத்திலே அபிமெலேக்குக்கும் அவன் சேனாதிபதியாக பிளவும் இதே சேனாதிபதி தான், இதே ராஜா தான் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனோடு இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுட்டியே உனக்கு சேட்டை பண்ணணும்தான். சேட்டை பண்ணியும் ஆபிரகாமோடு கர்த்தர் இருக்கிறார் என்று இதே ராஜா சாகல, இதே சேனாதிபதி என்ன செய்யல, சாகல, இன்னும் உயிரோடு இருக்கிறானுங்க. அப்பா காலத்துல கர்த்தர் கூட இருந்தது உண்மைதான். ஈசாக்கு பையன் காலத்திலேயே கர்த்தர் கூட இருப்பாரா அப்படின்னு அவங்க என்ன செஞ்சிட்டானுங்க, யோசிச்சுட்டானுங்க. அதனாலதான் முன்காலத்திலேயே தகப்பனோடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை அறிந்த அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியும் ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், ஈசாக்கோட சண்டை பண்ணுகிறார்கள். கடைசியா தான் தெரிஞ்சது, இவன் அப்பனை விட இவன் ரொம்ப மோசமான ஆளாட்டுக்குது. அல்லேலூயா. அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி. நம்ம நினைச்சோம் அப்பந்தான் பரிசுத்தமா வாழ்ந்துப்பான்னு நினைச்சேன், புள்ள அதை விட பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறான்டா. அப்பா தான் தேவனோட உறவு இருப்பாரு நினைச்சா புள்ள என்ன செய்யறாரு, அதை விட ரொம்ப ஐக்கியமா இருக்கிறாருன்னு நினைச்சு அவனை விட்டுட்டு அவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளும்படி வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய முற்பிதாக்கள் எல்லாம் முந்தின ஆலயம். யாருங்க சொல்லுங்களேன்? நம்மளுடைய எல்லா முற்பிதாக்களும் யாருங்க? முந்தின ஆலயம். நம்ம யாரு? ஏசப்பா. நம்ம யாருங்க? என்ன வேணாலும் இருந்துட்டு போறோம் பாஸ்டர், என் கஷ்டம் எனக்கு தான், நீங்க வாடகை பேசிட்டு இருக்கிறீங்க, முடிச்சா சமைக்க போகணும், வீட்டுக்காரர் வர திட்ட ஆரம்பிச்சிருவாரு, கடங்காரன் வீட்டுக்கு வந்துடுவான், இன்னைக்கு வர காசை கொடுக்கணும், வேலைக்கு வர போகணும், நீங்க பேசுறத பேசி முடிச்சு என்ன செய்ய என்னைய விடுற வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்களான யாருங்க? பிந்தின ஆலயம். சத்தமா சொல்லுங்க, பிந்தின ஆலயம். அவர் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் முந்தின ஆலயம். வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய முற்பிதாக்கள் தான் பரிசுத்தமா வாழ்ந்தாங்க அப்படின்னு நினைச்ச அந்த சத்துரு நம்ம எல்லாம் பரிசுத்தமா இல்லைன்னு நம்மள்ட்ட தூண்டில் போட வந்திருக்கிறான். ஆனா நம்ம தான் காமிக்கிட்டு எங்களுடைய முற்பிதாக்களை காட்டிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். நம்ம இந்த பரிசுத்தத்துல இன்னும் வைராக்கியமா தான் இருக்கிறோம், அவருடைய உபதேசத்துல இன்னும் வைராக்கியமா தான் இருக்கிறோம். இன்னும் அவருக்காக ஓடுவதற்கு எங்கள் பலன் குன்றி போகவில்லை, எங்களுடைய கால்கள் இன்னும் என்ன செய்யல, இன்னும் செயலிழந்து போகல, இன்னும் அவருக்காக ஓடுவோம் என்பதை என்ன செய்யணும்?
காட்டுவதற்கு தான் கர்த்தர் உங்களை பெயர் சபாவுக்கு நகர்த்துகிறார். அந்த பெயர் சபாவால தான் நீங்க யாரு என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுகிற ஒரு இடம். அங்கதான் தராசுல வச்சு கர்த்தர் நம்மை நிர்ணயம் பண்ணுவதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக கொண்டு போகிற ஒரு இடம். அல்லேலூயா. நீங்க என்னிடத்தில் என்ன வேணாலும் எதிர்பார்க்கிறீரோ அதை நான் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறான். எனக்கு உங்க மகிமையை நான் பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட கடைசி நாட்களுக்கு ஆண்டு உங்க மகிமையை என்ன செய்யணும், நான் பார்க்கணும். அதற்காக நான் என்ன விளக்குறேன்னு செலுத்துவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய கண்ணை பரிசுத்தமாக்குறேன், என் எண்ணத்தை நான் பரிசுத்தமாக்குறேன், என் சிந்தனையை பரிசுத்தமாக்குறேன், என் சரீரத்தை என்ன செய்யறேன், உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீர் விரும்பாத ஒரு காரியம் வாழ்க்கையில வேண்டாம், நீ விரும்பாத ஒரு பேச்சு என் வாழ்க்கையில வேண்டாம், நீங்க நினைக்காத ஒரு காரியம் எனக்கு வேண்டாம், கோபம் வேண்டாம், சண்டை வேண்டாம், விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இச்சை அடசு, இப்படிப்பட்ட பொல்லாத கிரிகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இது எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய அந்த ஷெகினா மகிமையை பார்ப்பதற்கு என்னை நான் ஆயத்தம் பண்ணி கொள்கிறேன். அல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானம் பண்ணனா அந்த மகிமை இந்த மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் ஈசாக்க ஒரு கண்ணிலையும், அல்லேலூயா, ஆபிரகாம் ஒரு கண்ணிலையும், ஆண்டவர் எலியாவை ஒரு கண்ணிலையும், எலிசா ஒரு கண்ணிலையும் வச்சு பார்க்கிற ஆண்டவர் இல்ல. அல்லேலூயா. அவர் பச்சை பாதம் பார்க்கிற தெய்வமும் அல்ல. அவருக்கு இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் முந்தின ஆலயமே அவ்வளவு மகிமையா இருந்திருக்கும்னா பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை எவ்வளவு பெருசா இருக்கும். ஆண்டவர் உங்களை குறித்து எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கறது நீங்க பாருங்க. அல்லேலூயா. அப்படின்னா அவர்களிடத்தில் வெளிப்பட்ட மகிமையை விட நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமை ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா. குச்சிக்கும் செங்கடலுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஒரு சாதாரணமான ஒரு குச்சி, செங்கடல்ங்கிறது பெரிய சமுத்திரத்திலே மேலான சமுத்திரம். நீங்க நினைச்சு பாருங்க, சமுத்திரத்துக்கும் குச்சிக்கு சம்பந்தம் இருக்கா? கர்த்தர் அந்த குச்சி என்ன செய்ய சொன்னாரு? நீட்டுனாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை ஜனங்களுடைய பார்வையில பைத்தியமா இருப்பான் நடக்குது, குச்சிக்கும் செங்கடலுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். அவர் நீட்டு, செங்கடல் புழக்குனாரு, செங்கடல் பிளந்தது. ஹல்லேலூயா. செங்கடல் பிளந்தது, சம்மதமே இருக்காது. ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த தேவன் ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அவர்கள் கண்டு நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ரெகோபோத்தை விட ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். பெயர் சபா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெயர் சபால சத்துருக்கள் உங்களை தேடி வருவார்கள். சண்டை பண்றதுக்கல்ல, சமாதானமானது. இந்த மாசத்துல அப்படிப்பட்ட காரியம் நம்ம வீடுகள்ல கர்த்தர் செய்ய போறார், நம்ம சபையில கர்த்தர் செய்ய போறார். சண்டை பண்ணினவர்கள் எல்லாம் நம்மை தேடி வர போறாங்க. அல்லேலூயா. யார் வேணாலும், எந்த ராஜா வேணாலும் இருக்கலாம். அப்பாவுக்கு வர ஆயத்தமா இருந்தால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ராஜாக்களை நம் அண்டைக்கு கொண்டு வருவதற்கு தேவை திட்டங்களோட இருக்கிறார். ஆனா ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம ப்ரூவ் பண்ண, ஆண்டவரே நீர் என்னை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படி யோசிப்பதற்கு ஆயத்தம்.